இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்டா. என்ன ஷோ இது? ஒண்ணுமே பிடிக்க மாட்டேங்குது. நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் என்னன்னா, அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஏசி இல்லனா உடம்பே அபிஞ்சிரும் போல இருக்க. நிறுத்துங்கடா டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமா? ஏண்டா உனக்கு கண்ணு இல்லையா? உன் கண்ணுல கோளாரா? பார்த்தா தெரியல? என்ன சிரிக்கிறீங்க? இந்த பிள்ளை கொஞ்சம் பாருங்க. எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு. எல்லாரும் பாக்குற கரண்ட் பில்ல கொஞ்சம் கூட பெருசா அடிக்க மாட்டாங்களா என்ன? இந்த மாசம் கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? இத பாரு, 25,000 ரூபாய் வந்திருக்குடா. 25,000மா? இத வச்சு என்ன மேக்ஸ் போறது? 1 10 100. அவனே கோவத்துல வந்திருக்கான், நீ இன்னும் கடுப்பேத்தாத. அத காட்டு என்னன்னு பாத்துருவோம். 25,000மா வந்திருக்கு. எப்படி பின்ன வராம என்னடா செய்யும்? இந்த பக்கம் பாரு ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் பாரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு செல்லுல கேம் விளையாடிட்டு இருக்கு, அதுவும் சார்ஜ் போட்டு. டேய் கொஞ்சம் விட்டா நீ ஓவரா தான் போற. சமைக்கிறோங்கிற பேர்ல மிக்ஸி கிரைண்டர் அவன் அது இதுன்னு போட்டு பில்ல ஏத்திக்கிட்டு இருக்க. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலனா நீங்க இந்த வீட்ல சோறு திங்க முடியாது. இனிமே யாரும் இந்த வீட்ல கரண்ட் யூஸ் பண்ண கூடாது. கரண்ட் யூஸ் பண்ண கூடாதா? அது எப்படி முடியும்னு நான் கேக்குறேன். அப்புறம் எதுக்கு அந்த டிவி ஏசி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம்? வெளிய போய் சமைப்பியா நீ? இதெல்லாம் யூஸ் பண்ணாம. மேடம் 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 இத கொஞ்சம் பாருங்க மேடம். இத பாருங்க, நான் பிஸியா சமைச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனா இது ஒரு ஆபீஸ்ங்க. மாமா, நான் இங்க பூரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. பூரி நல்லா இருக்குமா மேடம்? சாப்பிட்டா திரும்ப திரும்ப வந்து வாங்குவீங்க. ஆபீஸ்ல வேலை இல்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பூரி கடை வச்சுட்டேன். பப்ளிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அது தெரியாம நீங்க பூரி ஊட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? மேடம் எங்களுக்கு 25,000 ரூபாய் பில்லு வந்திருக்கு. உங்க வீட்ல ஃபேன் லைட் ஏசி மிக்ஸி எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு மேடம். அப்ப 25,000 என்ன 45,000 கூட வரும். நாளையில இருந்து பணியாரம் போடலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? பணியாரம் ஓடுமா? சரி ஓகே, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது? நான் நிறைய பூரி செய்யணும். காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு சொல்லிருக்கேன். ஐடியா மேடம். அந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பூரி வேணுமோ அதெல்லாம் நாங்களே செய்றோம் மேடம். ப்ளீஸ் மேடம், எங்க பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க. இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் பையன் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க. ஹோம்வொர்க் கொடுத்தது உங்க பையனுக்காக தானே? அதெல்லாம் எனக்கு தெரியும். அவன் செய்ய மாட்டான். அதான் நானே செஞ்சுட்டு இருக்கேன். சார் நீங்க தான் ஸ்ரீவத்சவ் சாரா? சார் இங்க பாருங்க சார், எங்க பில்லு 25,000 ரூபாய் வந்திருக்கு. உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி எல்லாம் இருக்கா? ஆமா சார், எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணவே இல்ல சார். அதெல்லாம் இருந்தாதான் இவ்வளவு வரும். நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. சார் ஒரு நிமிஷம். 25,000 ரூபாய் சார், எதுக்கும் செக் பண்ணுங்களேன். நான் என்ன செக் பண்ணணும் எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சும்மா இருந்தா என்ன சீண்டிட்டீங்க? ஒரு பூவை புஷ்பம்னு சொல்லலாம், புய்பொன்னு சொல்லலாம். உங்க கடமையை நீங்க சரியா செய்யாததால உயர் அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அட போங்கயா, அவங்களே சும்மா தான் இருக்காங்க. நீ போய் வேணா சொல்லு. சார் சார் ப்ளீஸ் சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். கொஞ்சம் பாருங்க சார். 25,000 ரூபாய் வந்திருக்கு. பாத்துட்டேன். இந்தா சார் பாருங்கன்னா இப்படி கிடையாது. எதனால வந்துச்சுன்னு பாக்க சொன்னேன். நீங்க பாக்க சொன்னதுனாலதான் பார்த்தேன். பார்த்தாலும் பிரச்சனை, பாக்கலனாலும் பிரச்சனை. சார் நீங்க இந்த சிங்கத்தை சீண்டி பாத்துட்டு இருக்கீங்க. குதிரைக்கு வால் வரையறதுக்கு பதிலா மனுஷனுக்கு வரைஞ்சிட்டேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னா ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? மேடம் போன வருஷம் நகை வச்சீங்களா? அது இப்ப வேணும்னா வந்து மூட்டிக்கோங்க, இல்லனா ஏல விட்டுருவோம். அது நீங்க ஏலெல்லாம் விடக்கூடாது. அது எங்க பாட்டி எனக்கு பாசமா கொடுத்தது. நீங்க ஒழுங்கா போனை வைங்க. நாளைக்கு வந்து நான் அதை எடுத்துக்கிறேன். மேடம் நாளைக்கு வரலனா அவ்வளவுதான் மேடம். இல்ல நகலாம் ஏலத்துக்கு போயிரும், அப்புறம் எதுவும் கேட்க கூடாது. பணம் என்ன மரத்துலயா கைக்குது? ரொம்ப ஓவரா பேசுற. கரெக்ட் மேடம், சூப்பரா சொன்னீங்க. ஒருத்தங்க திமிரா பேசினாங்கன்னு கோவப்பட்டீங்க பாத்தீங்களா? நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். அம்மா எதுக்கு இப்படி பாக்குறீங்க? எதுக்காக எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு முக்கியமான ஸ்வெட்டர் பின்னுற வேலை இருக்கு. மேடம் எங்களுக்கு பில்லு 25,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. நாங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. இங்க பாருங்க மேடம். மேடம் பணம் என்ன மரத்துல இறங்குது? இப்போ பேச்சுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. நீங்க லோனுக்காக பேங்க்குக்கு போறீங்க. அங்க இருக்கிற கிளர்க்கு, மேனேஜரு, ஆபீசர்ல இருந்து எல்லாரும் உங்களை திட்டுறாங்கன்னு வச்சுப்போம். எல்லாரும் திட்டி திட்டி உங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் ஓட ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஆமா ஆமா ஆமா. மேடம் கூப்பிட்டீங்களா மேடம்? என்ன பிரச்சனை? இவங்களோட பில்லு பிரச்சனை என்னன்னு பார்த்து உடனே முடிச்சு விடுங்க, சரியா? ஓகே மேடம், இதோ வந்துடுறேன்.
சரி சரி, உங்க மனநிலைமை எனக்கு புரியுது. எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. எங்களுக்கு இந்த பில் பிரச்சனை சால்வ் ஆகாம நாங்க ரிலாக்ஸ் ஆக மாட்டோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்களே, எனக்கு ஒரு பெரிய விஷயத்தையும் உணர்த்தி இருக்கீங்க. உங்க பிரச்சனையை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை. என்ன இந்த திடீர் மாற்றம்? அந்த மாற்றம் ஏன்னா கிளைமேக்ஸ் வந்தாலே எல்லாரும் தெரிஞ்சுதானா? டாய்ஸ் எல்லாம் விளையாட எடுத்தா அதை எடுத்த இடத்துல வைக்கிறதே கிடையாது. இவங்களோட என்னால முடியல. இதோட இது 4வது தடவை. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தும்முடுதி 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 தும்பும்பு தும்முடுதி. என்ன பாக்குறீங்க? இது தும்முடுதி. இந்த பாட்டு தான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவளை பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கும் ஜாக்கிரதையா பேசு. அப்புறம் அவகிட்ட அடி வாங்கி தொலையாத. இதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன், ஜாக்கிரதை. அடடா, ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. பாட்டு தெரியலனா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே? ஓ, என்னால முடியல. தும்மிடுதி தும்மிடுதி தும்மிடுதி. இந்தாங்க. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? வீட்ல இருந்து சத்தம் வருதே, அதை வச்சே தெரிஞ்சுக்க வேண்டாமா அவங்க உள்ள அநியாயம் பண்றாங்கன்னு? இதோட 4 தடவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீடையே அலங்கோலம் பண்ணிட்டாங்க. வீட்டுல இவங்களை விட்டுட்டு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஃபிளைட்டுக்கு வேற எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ? அட, இதான் பிரச்சனையா? கவலை விடுங்க, நான் சொன்னா கேட்பாங்க. ஏய், உனக்கு அவங்கள பத்தி தெரியாது, ஜாக்கிரதை. அவங்க 4 பேரை ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். சும்மா என்ன பயமுறுத்தாதீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. யாரோ வேணா இருந்துட்டு போகுது. ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. இதுக்கு பேபி சிட்டர் வச்சா போதும். பேபி சிட்டரா? பேபி சிட்டர் இருந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப வேணா வேணா வேணா. என்ன இதுக்கு டென்ஷன் ஆயிட்ட? இதுக்கெல்லாம் கால் பண்ணலாமா? நீ சொல்றத நாங்க கேக்குறோம். அது ஆமா ஆமா, உன் மூஞ்சிய பார்த்தோன்னே எங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னையா கலாய்க்கிறீங்க? இருடா, உங்களை பாத்துக்கிறேன். நான் உனக்கு காமெடி பீஸ் இல்ல, ஸ்டிட். பார்த்தாலே தெரியுது, கழுதையும் மூஞ்ச பார்த்து பயந்து ஓடி இருக்குல்ல. டேய், நீங்க எல்லாம் ஓவரா பேசுறீங்க. நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். இல்ல உங்க ஓனர் அம்மாவுக்கு போன் பண்ணிடுவேன். மரியாதையா போய் தூங்குங்கடா. ஓகே சார். என்னது அமைதியா இருக்கு? அமைதியா இருந்தா நமக்கு தூக்கம் வராது. லைட்டா போடுவோம். இப்ப மியூசிக் ஆனே. தூங்கும் போது பாட்டு கேட்டே தூங்கணும்னு உங்க பெரியப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்கல? நல்லா கேளுங்க. இவ்வளவு சத்தமா விட வைப்ப, காதை கிழிஞ்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்றியா இல்லையா? என்ன ஆளுங்கடா நீங்க? பாட்டு கேட்டு தூங்கினாதானே நல்லா தூங்க வரும். பேபி சிட்டர் எழுந்துருடா. என்னடா பண்றது? அவன் தூங்கிட்டான். டேய், இவன் தூங்கிட்டாடா. நீங்க லைட் ஆஃப் பண்ணுங்க, நான் பாட்டு ஆஃப் பண்றேன். சரியா? சீக்கிரம். அப்பாடா. ஆகா, வயிறு வலிக்குதே, வயிறு வலிக்குதே. என்னதான் உன் பிரச்சனைன்னு சொல்லு. பயங்கரமா வயிறு வலிக்குது. அப்படின்னா சீக்கிரம் போக வேண்டியதானே? இருக்கிற இடம் தெரிஞ்சா நான் போக மாட்டானா? எனக்கு தெரியாது. ஏண்டா பாத்ரூம் எங்கன்னு தெரியலங்கிறதுக்காகவா எங்களை வந்து இப்படி எழுப்பி உயிரெடுக்கிற? பேச்ச வளர்க்காம சீக்கிரம் சொல்லுங்கடா, இல்லன்னா இங்கே நான் போயிடும் போல இருக்கேன். அடே, இது இருக்கு பாரு, இதான பாத்ரூம். சீக்கிரம் உள்ள போய் தொலைடா. ஐச்சக்கா ஐச்சக்கா. எல்லாரும் போய் தூங்குங்கப்பா. முடியல. முடிச்சிடுச்சு. என்ன தைரியம் இங்க எல்லாம் தூங்குறாங்க? மணி 6 ஆயிடுச்சா? அப்ப எடு வீசுற, ஜாலியா விளையாட வேண்டியதான். ஆடலாம் பாடலாம். நிறுத்து, நாங்கெல்லாம் தூங்கவே இல்ல. நீ மட்டும் தான் தூங்குன. கத்தாம அமைதியா இரு, புரியுதா? டேய், தூங்குற வேலைலாம் ராத்திரி தான். இப்ப விடிஞ்சிடுச்சு, வாங்க போய் விளையாடலாம். காலையில 6 மணிக்கு இருந்துச்சு ஓடி விளையாடு பாப்பான்னு நீங்க சின்ன வயசுல படிக்கல? ஓய்ந்திருக்கல் ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே. ஒரு இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? நான் அங்க போய் ஒளிஞ்சுக்க போறேன். யாரு வந்தாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. நானும் போறேன். நான் போய் இதுல ஒளிஞ்சுப்போம். டேய், மாட்டிக்காதடா, பாத்து. ஓகே. டேய், நீ எப்படிடா? மாட்டிக்க மாட்டேன். ரைட். சரி சரி, கவலைப்படாத. இரு. 8 9 10. எங்கடா போயிட்டீங்க? உங்களை நான் கண்டுபிடிக்க போறேன். என்ன காம்பவுண்ட்ல ஒரு ஆளையும் காணோம்? வீட்டை விட்டு போயிட்டாங்களோ? எங்கேயாவது போய் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? உங்களை எப்படி எழுப்புறேன்னு மட்டும் பாருங்கடா. ஒரு தொகை தெரியுது, நான் போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன்.
டேய் உனதாடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா ஏன்டா எங்க உயிர் எடுக்கிற ஏய் நில்லுங்கடா. ஓ, ஓ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஹலோ மேடம் வந்துட்டீங்களா? நாங்க பண்ணது தப்புதான். நாங்க அடங்காம இருந்ததுக்காக இப்படிலாம் தண்டிக்காதீங்க ப்ளீஸ். இனிமே நாங்க ஒழுங்கா இருப்போம். இவன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இவனை எதுக்காக பேபி சிட்டரா வச்சீங்க மேடம்? இவனை நான் பேபி சிட்டரா வச்சனா? ஆமா மேடம், ப்ரொஃபசர் தான் என்ன இங்க பேபி சிட்டரா அனுப்பி வச்சாரு. எது அவரு உன்னை பேபி சிட்டர்னு அனுப்பி விட்டாரா? இவன் எங்களை ராத்திரி ஃபுல்லா தூங்க விடாம பண்ணிட்டான் தெரியுமா? என்ன சொல்றீங்க? உங்க எல்லாரையும் இவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்ரொஃபசரா? ஆமா, இப்ப அவர் எங்க? என்னதான் நீங்க தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒரு நல்ல பேபி சிட்டர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி கொடுமைக்காரனை அனுப்பி வச்சிருக்கீங்க. இவன் பேபி சிட்டரே கிடையாது. பந்தால எப்படி குழந்தைங்களை அடிச்சிருக்கான் பாருங்க. விட்டுருங்க விட்டுருங்க, வேண்டாம் வேண்டாம், அவசரப்படாதீங்க. உதவி செய்யலாம்னு பார்த்தேன். என்ன விட்டுருங்க. புரிஞ்சதுல, கிளம்புங்க. இந்த ஊர்ல இந்த இன்ஸ்பெக்டர் பாண்டாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. முதல்ல போய் அதை காப்பாத்துங்க. எந்த திருட என்ன பிரச்சனை போகுது சார்? வண்டியை காரணம் கம்ப்ளைண்ட் பண்ணுமே, என்ன ஆச்சு? அது வந்து என்னன்னா அத கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியம்? அது வந்து இந்த பணக்காரன் பரமசிவம் இருக்கான்ல, அவன் வீட்டுல ஏதோ பிரச்சனையா, ஏதோ காணும்னு சொல்லி காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பணக்காரங்களுக்கு என்ன வேலை செய்வீங்க, ஏழைங்களுக்கு என்ன வேலை செய்ய மாட்டீங்களா சார்? இது என்ன நியாயம்? அட நீ வேற எதுக்குப்பா தேவையில்லாம பேசுற? என்ன சொல்றீங்க? தேவலாம பேசுறமா? எங்க வண்டி காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து 6 மாசம் ஆச்சு தெரியுமா? இப்போ வர வண்டியை கண்டுபிடிக்கல, அந்த திருடனை அரெஸ்ட் பண்ணல. இப்போதைக்கு என் டிபார்ட்மெண்ட் இவனை தான் தேட சொல்லுது. ஸ்கூட்டரை விட இதான் முக்கியம். அப்ப இனிமே காவல்துறை உங்க நண்பன்னு சொல்லாதீங்க, காவல்துறை உங்க எனிமின்னு சொல்லுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நீ டென்ஷன் ஆகாத. இன்ஸ்பெக்டர் பாண்டாக்கு மேல் இடத்துல இருந்து ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இத நாம தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு ஐடியா. நீங்க என்ன பண்ணுங்க, என் கூடவே வாங்க. ஸ்கூட்டரையும் தேடுவோம், அதே சமயத்துல அவனையும் தேடுவோம். 2 in 1, ஒரே கல்ல 2 மாங்கா. எப்படி என்னோட ஐடியா? சூப்பர் இன்ஸ்பெக்டர் சார். இப்பவே அவனை பிடிச்சி ஜெயில போடுறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிக்குது. போற வழியில ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டு போலாமா? போற போக்குல எது வேணாலும் சாப்பிட்டு போலாம். ஓகே தானே? நீயே வேலை செய்யுது. இந்த வண்டாங்களே. எவன்டா என் மூஞ்சில மாம்பழத்தால அடிச்சது? இந்த திருட்டு குரங்குங்க தான். இந்த குரங்குங்களுக்கு இதே வேலை. என்னோட தூக்கிட்டு போயிட்டா. என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது, அதை திருடிட்டு போயிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். பல நாடுகளை சம்பாதிச்சு பல பொறுப்புகள்ல இருந்து பணம் வாங்கிட்டு வந்து என் குழந்தைக்காக ஒண்ணு வாங்கினேன். அதை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை கண்டுபிடிக்கணும். என்ன பாத்துட்டு இருக்க? அதை கண்டுபிடிச்சு கொடு. கண்டுபிடிங்கன்னு சொல்றீங்க. எதை கண்டுபிடிக்கிறது? அந்த ஒண்ண கண்டுபிடிங்கன்றீங்க. எதை தான் கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஒண்ணுதான் என்னன்னு தெரியல, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்னமோ இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப வேஸ்ட்னு தோணுது. எதுக்கு இவரை கூட்டு வந்த? என்னங்க டிஎஸ்பி, இதான் உங்க டிபார்ட்மெண்ட் பவரா? என்னமோ கண்டுபிடிச்சிடுவா, அப்படி பண்ணிடுவேன் பேசுனீங்க. சார் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். ஆனா காணாம போன அந்த ஒண்ணு என்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஒருத்தர் மேலதான் சந்தேகம் இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறனால அவர் அட்ரஸ் நான் சொல்றேன். அந்த ஒண்ணை நீங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. கடைசி வரை அந்த ஒண்ணுங்கிறீங்களா? அந்த ஒண்ணு யாருன்னு ஏதாவது சொல்றீங்களாடா நீங்க? இங்க நின்னா நாம தான் ஒரு மாதிரி ஆயிடுவோம். வாங்க கிளம்புவோம். போதும், நிறுத்துங்கடா. ஐயா, வடை திருடுனது தப்பு தாங்க ஐயா. வடை திருடுனியா? அந்த ஒண்ணு எங்க? காசு இல்லாதனாலதான் டீ கடையில காசு கொடுக்காம வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த போட்டோல இருக்கிறது அவனா? இல்ல, இவன் இல்ல. இது அவன் இல்ல. அவன் இல்லனா அப்ப இவன் யாரு? ஆமாங்க, என்கிட்ட சுத்தமா கையில காசே இல்ல. கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. அதனாலதான் காசு கொடுக்காம வந்துட்டேன். ரோட்டுக்கு நடுவுல நின்னு என்னப்பா கதை பேசுறீங்க? தள்ளி நில்லுங்க. என் வண்டி திருடிட்டு என் முன்னாடி தெரியுமா ஓட்டிட்டு வரியா? உனக்கு விட மாட்டேன்டா. டேய் இருடா கொஞ்ச நேரம். அது ஓ வண்டியில, எல்லா வண்டியும் ஓ வண்டி ஆகாது. புரிஞ்சுக்கோடா. முதல்ல இது யாருன்னே தெரியல, முதல்ல விசாரிக்கணும். அடடா டேய், கொஞ்ச நேரம் நிறுத்துங்கடா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. மாடி என்ன தோத்துதே, யாராவது என்ன காப்பாத்துங்களா. எனக்கு என்னமோ பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கான். அது அவனாதான் இருப்பான். அவனை விடக்கூடாது. சீக்கிரம் பிடிங்க. வந்து நான் காப்பாத்துறேன். என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. அச்சச்சோ. ஏய், சிவப்பு துணி எனக்கு அது பிடிக்காது. ஏய்,
என் கொம்பு புது கொம்பு மாட்டிடுவோம். அந்த ஒண்ணு என்ன கையில வச்சிட்டு இருக்குன்னு சொல்ல பாப்போம். அதேதான் அதுதான் அந்த பொண்ணு, என் குழந்தைக்கு பிடிச்ச பொம்மை. அந்த ஒண்ணுனா பொம்மையா? ஐடியா. இப்ப அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. ஃப்ரீயா விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? ரெடியா இருந்துக்கோங்க. அதுங்க பழத்தால அடிக்கிற மாதிரி நாமளும் பழத்தால அடிப்போம். ஸ்டார்ட். என்ன அடி அடிக்குதுங்க? ஏதாச்சும் ஒண்ணு பண்ண சிறுசு, பாத்துட்டு இருக்க. இரு ஏதாவது பண்ணுவோம். இப்ப பாரு. வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம். முள்ளாலதான் எடுக்கணும். அதே மாதிரி அந்த குரங்கு கையில இருக்கிற பொம்மைய. புரிஞ்சிருச்சு. உனக்கும் 5 அறிவு தான் இருக்கு, அந்த குரங்குக்கும் 5 அறிவு தான் இருக்கு. நீ எப்படி அவனை விட இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிற? பாத்தியா, நீதான் இப்ப வசமா சிக்கிக்கிட்டு இருக்க. டார், இரு, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா யோசிக்கணும். 1 2 3 4. கண்ணாக்கு நீ ஒரு மெசேஜ் அனுப்புனா அதை பார்த்தோன்னா ஒரு ஃபீல் பண்ணும். எனது கண்ணா சருக்கு நான் மெசேஜ் அனுப்பணுமா? வேண்டாம். சரி, ஓகே, நான் பண்றேன். இங்க பாரு, நீ நல்லா ஃபீல் பண்ணி வேணா மெசேஜ் அனுப்பி விடு. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. யார பார்த்து அப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்றேன்னு பாருங்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவே நான் மெசேஜ் அனுப்புறேன் பாருங்க. சென்ட். ஏன்டா 3 நிமிஷத்துக்கு ஃபீல் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப சொன்னா நீ பக்கமா அனுப்பிருக்க. கொண்டா கூட என்னன்னு பாப்போம். என்னது, நீ எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டே, நீ ஒரு வேஸ்ட் டேஷ் டேஷ் டேஷ். என்னடா அது, என்னென்னமோ அனுப்பி வச்சிருக்க. டேய், இதெல்லாம் படிச்சா தலைய சுத்துதுடா. இத மட்டும் அவர் பார்த்தாருன்னா கதறிடுவாரு. நீ இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்பணும் தெரிஞ்சிருந்தா உனக்கு இந்த டாஸ்கையே நாங்க கொடுத்துருக்க மாட்டோமேமா. கொஞ்சம் கூட யோசிச்சே பண்ண மாட்டியாடா? ஐயோ, இவன் வேற என்ன பண்ற ஏது பண்றன்னு தெரியாம பண்றானே உன்ன. இப்போ என்ன ஆயிடுச்சு? நீங்க தான் டாஸ்க் கொடுத்தீங்க, அதை நானும் செஞ்சுட்டேன். அவ்வளவுதானே, அதுக்கு மேல என்ன? ஹலோ. சரி, அந்த ஒர்க் தானே, முடிச்சிடலாம். இல்ல நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன இவரு பாத்ரூம்குள்ள போன் எடுத்துட்டு போறாரு? ஏய், அப்படி எடுத்துட்டு போலன்னா தான் அதிசயம். இப்பெல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப சர்வ சாதாரணம். என் போனை கொஞ்சம் சார்ஜ் போட முடியுமா? நான் வெளியில போகணும். இத வந்துட்டேன். சார்ஜ் போட்டாச்சு. அச்சோ, சார்ஜ் தான் போட்டு ஸ்விட்ச் போட்டேன்னு தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோம். இந்த பாட்டு நடுவுல கூட டிங்கடி டிக்கடி டங்கடி டிக்கடின்னு வருமே. என்னங்க சத்தம்? ஓகே, நான் கிளம்பிட்டேன். அப்புறமா பார்க்கலாம். கண்ணா சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அது நாங்க சர்ப்ரைஸா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்தோம். என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்? எனக்கு ஒண்ணும் புரியல. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்படியும் நீங்க வெளிய போவீங்கல்ல, நாங்களும் ஃப்ரீயா தான் இருக்கோம். உங்க கூட அப்படியே வந்துடலாம்னு பார்த்தோம். சரி, ஓகே, வெளியில போனோம், அவ்வளவுதானே. சரி, வாங்க போலாம். ஆனா உங்களால பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கே. ஒண்ணு இல்ல, என்னோட போனை மறந்து வச்சுட்டேன். என்ன பண்றீங்க? சொன்ன கேளு. என்ன பண்றீங்க? சொன்ன கேளுங்க. நீ எதுக்கு அந்த நம்பர் சொன்ன?
எனக்கு என்ன தோணுதுன்னா 090696 போட்டு பாரு. சும்மா எதுக்கு இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்க? போட்டு பாரு, ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே டேட்டா கூட இருக்கலாம்ல. என்ன இவ்வளவு மெசேஜ் ஓபன் பண்ணாமலே இருக்கு? இதுல அந்த மெசேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அட அத என்கிட்ட கூட. கால் பண்றாரே, நம்ம மாட்டிக்க போறோம். டேய் சும்மா சும்மா மாட்டிக்க போறோம்னு சொன்னாதான்டா மாட்டுவோம். லவுட் ஸ்பீக்கர்ல போடுற போனை. ஹலோ, நீங்க போனை மாத்தி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட போன் இங்க இருக்கு. அது வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஆமா சார், உங்க போன் எங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க பிரேக் போட்டதுனால நாங்க மாத்தி கொண்டு வந்துட்டோம். உங்க போன் பத்திரமா தான் இருக்கு, என் கையில தான் இருக்கு. நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேன். அதுதான் என்னோட பர்சனல் நம்பர், புரியுதா? அப்படியா? 2 போன் வச்சிருக்கீங்களா நீங்க? இது தெரியாம போச்சு, நம்ம மாத்தி கொண்டு வந்துட்டோம் போல. என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. மாட்டணுமே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. புது போனு லக்கு நமக்குதான். என்னோட போன் யாராவது ஒண்ணு பிடிங்க. டேய் நில்றா.